பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளில் கூட ஆண்டவரை துதித்து சோத்தரிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவையும் துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா இந்த நாளிலும் கூட எங்களோட பேசுங்கப்பா. உடைய வார்த்தையினால் அப்பா அனுப்பி எங்களோட பேசி அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அன்றைய கேட்கிற ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரும்படியா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியா தேவன் கிருபை பாராட்டும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட நமக்கு கொடுத்துருக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா சகரியா 1:3 ஆண்டு இப்படியா சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அப்பா உரைக்கிறது என்னன்னா, சேனைகளின் கர்த்தரே சொல்கிறார், நீங்கள் என்ன இடத்துல திரும்பினா நான் உங்களிடத்தில் திரும்புவேன். ஏன் ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போகும்போது தான் சில பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னா, ஆண்டை விட்டு நம்ம தூரம் போயிருப்போம், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம். ஐயோ, ஏன் எனக்கு இதை கட்டளையிட்டார் ஆண்டவர், இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. நான் அப்பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆவி, ஆத்துமா, சரீரங்களை, சிந்தைகளை, செயல்களை, கிரிகளை அப்பா என்னை அப்பா முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டுக்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து அவர் பக்கம் திரும்புங்க. அவர் உங்களை திரும்பி ஆசீர்வதித்து உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இழந்து போன அத்தனையும் திரும்பி தர அவரால் கூட. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிற சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் பிள்ளைகளுக்காக நான் தேவனை துதிக்கிறப்பா. ஒரு விஷயம் கூட அவர்களுக்காக நீர் மனம் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, சேனைகளின் கர்த்தர், நீங்கள் என்னிடத்தில் திரும்பினா நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சொன்னீங்களே அப்பா. அன்றே எங்களை உணர்த்துங்கப்பா. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்கள் எப்படி அறிக்கையிடணும், எப்படி நாங்கள் திரும்பணும், எதை விடணும், எல்லாவற்றையும் மாட்டாப்பா விட்டு நாங்கள் உன் பக்கம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை திரும்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் இழந்து போனவர்கள் எல்லாம் மறுபடியும் திருப்பி கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.